ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு, அவருடைய வாக்கியங்களை தியானிப்பதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? வாருங்கள், இந்த தியானத்திற்குள் செல்லலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, காலையிலேயே உம்மை தேடுவதும் மோடு கூட ஐக்கியப்படுவதும் உம்முடைய வழியிலே நடப்பதும் எங்களுக்கு எவ்வளவோ பெரிய பாக்கியம். அந்த உணர்வோடு கூட உம்முடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறோம். எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காலையிலே ஜெபம் பண்ண என்னங்க கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. எழுந்த உடனே எத்தனையோ வேலை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லாதீங்க. முதல் வேலையை தேவனுக்கு கொடுங்க, மீதி வேலைகள் எல்லாத்துலயும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இத்தனைக்கும் நீங்க எழுந்துட்டீங்களா? அல்லது கொஞ்சம் கிளாக்க பாருங்க, டைம் என்னன்னு. 7 கடந்து ஃபியூ செகண்ட்ஸ் கூட ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் படுக்கையில தான் இருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் வெவ்வேறு தேசங்கள்ல இருந்தாலும், எந்த நேரமாக இது இருந்தாலும், நீங்க வழக்கமா எந்த நேரத்துக்கு எழுவீங்க? அமெரிக்காவில் இருக்கிறவங்க எந்த நேரத்துக்கு எழுவீங்க? அல்லது வேறு நாடுகள் இருந்தா எத்தனை மணிக்கு எழுவீங்க? சூரியோதயமான உடனே எழுந்துடுறீங்களா? கடிகாரத்து நேரம் எப்படி இருந்தாலும் சூரியோதயம் நமக்கு ஒரு புதிய நாளின் ஆரம்பத்தை உணர்த்துகிறது அல்லவா? அருணோதயமே நாம் எழ வேண்டும். இன்னும் இருளாக இருக்கும் போதே, விடிவதற்கு முன்பாகவே நாம் ஆண்டவர் தனியாய் சென்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனா இந்நாட்கள்ல நிறைய பேர் லேட்டா படுக்கிறது, லேட்டா தூங்குறது, லேட்டா எழறது பழக்கமாயிட்டதால அநேக விஷயங்கள்ல நம்மளால முன்னேறவே முடியாம இருக்கிறோம். சரி, எழுபது ஒரு புறம் இருந்தாலும் நீங்க கவனிச்சிருக்கீங்களாங்க, ரொம்ப அதிகமா தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்க, அதாவது எக்ஸ்ட்ரா தூங்குறவங்களுக்கு கொட்டாவி வந்துகிட்டே இருக்குமா? அல்லது நல்ல ஆழ்ந்த நித்திரை செய்து சவுண்ட் ஸ்லீப்ல இருந்து எழறவங்களுக்கு கொட்டாவி வந்துகிட்டே இருக்குமா? நிறைய பேருக்கு தூங்கி எழுந்துட்டாலும் அந்த தூக்க கலக்கம் அப்படியே மந்தமா இருந்துகிட்டே இருக்கும். சோம்பேறித்தனத்தோடயே இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நானும் கூட என்னுடைய அனுபவத்திலே கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால், விழிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பெட்ல இருக்கவே கூடாது. எந்திரிச்சணும், படுக்கை விட்டு எழுந்துடணும். எழுந்தாதான் சுறுசுறுப்பு நமக்குள்ள வரும். இன்னும் அப்படி எழல, இன்னும் கொஞ்சம் தூக்கம் வருது அப்படின்னு அப்படியே சோம்பல் முறிச்சுக்கிட்டு படுக்கையிலேயே படுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதாவது நிமிஷங்கள் மணிக்கணக்குன்னு போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் சோம்பேறிகள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சாலமோன் இந்த சோம்பேறிகளுக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்றான். பாருங்க, 6வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 6வது வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும், நல்லா கவனிங்க, அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? கமான், ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. எப்போதும் எவ்வளவு நேரம் இப்படி படுத்துக்கிட்டே இருப்ப? 7 hours இனஃப்ங்க, மேக்சிமம் 8 hours. அதுக்கு மேல அதிகமா நீ படுக்கையிலே இருக்கன்னா உனக்கு இந்த டிகிரி கொடுக்கறதுல தப்பு இல்லை. என்ன டிகிரி? சோம்பேறி. சில பேர் எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல படுத்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. பகல் சமயத்தில் கூட தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவா பகல்ல தூங்கக்கூடாதுங்க, வேலை செய்யணும். ஒரு நாள் சாயங்காலம் படுக்கையிலிருந்து எழுந்த தாவீது எவ்வளவு ஒரு பயங்கரமான நிலைக்கு போயிட்டா நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அங்க மற்றவங்க எல்லாம் யுத்தத்தில் இருக்கிற வேளையில, அதாவது மத்தியானம் தூங்கி சாயங்காலம் எழுந்திருக்கிறான். தூக்க கலக்கத்தில் அப்படியே இருக்கிறான். இந்த தூக்க கலக்கத்தில், அந்த மந்தத்தனத்துல தன்னுடைய நிலையை உணராதவனாக பிறனுடைய மனைவியோடு பாவம் செய்து எவ்வளவு ஒரு பெரிய கரைக்கு ஆளாகிவிட்டான். தன் வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணி கொண்டான். பேர்பட்ட சாபத்துக்கு ஆளானான். கடவுளுடைய சன்னில எப்படி அழுது 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 புலம்பினான் என்பதையெல்லாம் நாம் வேதாகமத்தில் பார்த்திருக்கிறோம். கவனிங்க.
தூக்க கலக்கம் வெட்கத்துக்கு ஆளாக்கிவிடும். இந்த தூக்கம் என்பது மனிதனுடைய பிரயோஜனகரமான எல்லாவற்றையும் நாசம் பண்ணிடும். எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பவும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? 10வது வசனத்துல இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்துரை செய்யட்டும் என்பாயோ? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி. அநேக நேரங்களில் தாய் தாப்பனை எழுப்புவாங்க. இருங்க மம்மி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம். சில நேரங்களில் மனைவி எழுப்புனா கணவன் பேசாம என்ன எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாத. இல்லைங்க, காஃபி குடிக்க தான் எழுப்புனா காஃபி குடிச்சிட்டு திரும்பவும் தூங்கிடுவாங்களே. எப்படி என்னங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு தூங்குறவங்க கூட இருக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ நேரம் இப்படி தான் தூங்கிக்கிட்டே இருப்பேன்? எவ்வளோ நேரம் படுத்திருப்பேன்? எவ்வளோ தான் படுக்கையில் இப்படியே புரண்டுக்கிட்டே இருப்பேன்? அதாவதுங்க, கதவு கீழ் மூளையில ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. முற்காலங்களில் கதவு சட்டத்தில் ஒரு இரும்பு வளையம் இருக்கும், அதுக்குள்ள அப்படி நிறுத்த வச்சிருப்பாங்க. அதை எவ்வளவு திருப்பினாலும் அங்கேயே தான் இருக்கும், கீழே வரவே வராது. அதே மாதிரி மனுஷன் அங்க போறான், இங்க போறான், இங்க வர்றான், அங்க போறான், அங்கேயே. எதுக்கு காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் படுத்துக்கிட்டே இருக்கீங்க? ராத்திரியில சரியான டைமுக்கு படுத்து தூங்குறது இல்லை. ராத்திரி முழுக்க அனாவசியமான விஷயங்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஃபோனில் இல்லை அப்படியே சேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? அல்லது யூடியூப் சோஷியல் மீடியான்னு போய் உலகத்தில் ஊரில் என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? உங்கள் இருதயங்களை கெடுக்கிற கதைகள், மூவிஸ், சீரியல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாயிட்டீங்களா? இன்னும் சில பேர் செல்போனை வச்சு ஆடின கேமையே திரும்ப திரும்ப ஆடிக்கிட்டு எவ்வளவு நேரத்தை வீணாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ராத்திரி டைமுக்கு நீங்க படுத்து தூங்கலன்னா காலையில எழவே முடியாதுங்க. இது உங்க தப்பு இல்ல, உங்க சரீரம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடுது. சீக்கிரமே தூங்கணும், சீக்கிரமே எழணும், இதுதான் முன்னோர் சொல்லியிருக்கிற காரியம். அது நல்லதுங்க. விடியற்காலமே எழறவர்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. விடியற்காலத்திலையும் அப்படி கலக்கத்தோடு இருக்கவங்க சோம்பேறி ஆகி போயிடுவாங்க இல்லையா? கவனிங்க, வேதமும் சொல்லுது இல்லையா, அதிகாலமே எழுந்துடணும், பகல்ல வேலை செய்யணும், ராத்திரில நல்லா தூங்கணும். கவனிங்க, அப்படி விழித்ததற்கு பிறகு எழுந்து விட வேண்டும். இல்லை என்றால் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கையை முடக்கிக்கிட்டு அப்படி நித்திரை செய்யலாம் அப்படின்னு நினைச்சா, விசித்திரம் என்னன்னா, ராத்திரி தூங்கும்போது அந்த போர்வை எங்கேயோ கிடக்கும். விடிஞ்சதுக்கு அப்புறம் வெளிச்சம் அப்படி மேல படும்போது, கதவுகள் திறக்கப்படும் போது அல்லது லைட் போடப்படும் போது, அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஓஹோ விடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காம கையில காலில் தேடி பிடிச்ச அந்த போர்வைய திரும்ப போத்திக்கிட்டு படுத்துறாங்க சில பேர். அப்படி செய்யறதல்ல, அது யாருக்கு நஷ்டம்? 11வது வசனம், உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அதிகாலையிலும் கூட தூங்கிக் கொண்டிருக்கிறவன் தரித்திரனாய் போவான் என்று நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. அவனால் எதையும் சாதிக்க முடியாது. நீங்க அதிகாலையில் எழுந்து படிச்சு பாருங்களேன், உங்களால ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண முடியும். இதேபோல விடிகாலையில எழுந்து ஏதாவது ஒரு முடிவெடுத்து பாருங்களேன், உங்க தாட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. எல்லாமே உங்க ஞாபகத்தில் அப்படியே நிற்கும். அதனால சாமர்த்தியமா எல்லாத்தையும் செய்ய முடியும். தேவனுடைய சன்னதியிலே விடியற்காலையிலே எழுந்து ஜெபித்தால் இன்னும் அதிக நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விடிகாலை நேரத்தில் நம்முடைய பிரெயின் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கிறதால உடனே நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தைகளை நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அது பக்தி விஷயமாக இருந்தாலும், நான் செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும், கண்டிப்பா அதிகாலையில் செய்கிற ஜெபம் என்பது அந்த நாள் முழுவதும் நமக்கு பலனை அருளி செய்யும். அதிகாலமே நீ தியானிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த நாளிலே உன் பிழைப்பு முழுவதும் ஆசீர்வாதகரமாக உன்னை கனி கொடுக்க செய்யும். விடியற்காலமே எழுந்துடணுங்க. இன்னையிலிருந்து நீங்க அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. அதாவது என்னன்னா, உங்க பாடி அப்படி அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். லேட்டா படுத்தா லேட்டா எந்திரிக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடும். ஆனா ஒரு நாள் நீங்க கொஞ்சம் நேரமாவே படுக்க போயிடுங்க, சீக்கிரமே தூங்க போயிடுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தூங்க. ஒரு 7 hours ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துடும். அல்லது அலாரம் வச்சு அதை எடுங்க. இப்பதான் செல்போன் அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் அலாரம் ஆப்ஷன் இருக்கு. அலாரம் அடிச்சாலும் எழுறது இல்லை. சில பேர் அந்த அலாரத்தை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு திரும்ப தூங்கிடுவாங்க. உங்களை நீங்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கலன்னா, உங்களை நீங்களே ஒரு டிசிப்ளினுக்குள்ள வச்சுக்கலன்னா, உங்களோட வாழ்க்கை ஒரு கட்டத்துல கந்தரகோலம் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் விவரமா கூட நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல கவனிங்க. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம்
கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலும் உன் வறுமை, கவனிங்க, உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலும் உன்னிடத்துல தேடி வந்துரும். இன்னும் கொஞ்சம் முன்னால 30வது வசனத்துல வாசிக்கிறேன், கவனிங்க. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சத் தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. கவனிங்க, ஒரு சோம்பேறியனுடைய நிலம் என்பது பயிர் கொடுக்காத முட்செடிகளால் தான் நிறைஞ்சிருக்குமா. முள்ளுக்காடாகி காஞ்சொரி தான் மூடி கிடக்குமா. அதாவது கெட்ட செடிகள் வளர்ந்து விடும். அதே போல கெட்ட சிந்தை, கெட்ட ஆலோசனைகள், பரிசுத்தமற்ற காரியங்கள், சரீர இச்சையினாலே நிறைந்து போன மனிதன் சோம்பேறித்தனத்தினாலே, அதாவது சாப்பாடு தூக்கம் எப்போ அதிகமாகுதோ அப்போ சரீரத்தின் இச்சைகள் பெருகி போயிடும். அதாவது அந்த தூக்க கலக்கத்தினால, சோம்பேறித்தனத்தினால மனித குணத்தையே இழந்து போகிற ஒரு நிலைமை வந்துவிடும். நீ என்ன வேலை செஞ்சாலும் அது உதவாது. உன்னுடையவைகள் எல்லாமே, அதாவது சுற்றுச்சுவர் இடிந்து கிடக்கிறதாம். ஒரு எல்லை, எந்த எல்லையமற்ற விதத்தில் சோம்பேறிகள், தூங்கு மூஞ்சிகளுடைய இருதயத்திற்கு எந்த பாதுகாப்பு இல்லைங்க. சாத்தான் என் உள்ளத்திற்குள் நுழைகிறானே, சாத்தானுடைய எண்ணங்கள் என்னை துளைக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை கெட்டு போகிறதே, என் நேரமெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறதே, என் வாழ்க்கையை வீணாகி கொண்டிருக்கிறதே, இவ்வளவு வயசாகிவிட்டதே, நான் எதையும் சாதிக்கவில்லையே, ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிறான், அந்த சின்ன சின்ன எக்ஸாம்ஸ்ல கூட நல்லா பாஸ் ஆக முடியலையே, விவாகமாய் விட்டது, பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள், என் குடும்பத்தை போஷிக்கிற ஸ்தானத்திற்கு நான் இன்னும் உயரவில்லையே என்கிற உணர்வு கூட இருக்கிறது இல்லையே. ஐயோ, எத்தனை பேருடைய வாழ்நாட்கள் இப்படியே கடந்து போகிற வேளையில எதையும் சாதிக்காதவர்களாக, யாரையோ சார்ந்து கொண்டவர்களாக, தாய் தகப்பனை சார்ந்து கொண்டவர்களாக, இன்னும் சில பேர் கணவர் மனைவியை சார்ந்து கொண்டு, மனைவியின் சம்பளத்தை நம்பிக்கொண்டு, மனைவியை வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பி ஏதோ பணம் சம்பாதிச்சு, எத்தனையோ பேர் நாட்கள் வெளிநாடுகளுக்கு வாழ்க்கை துணை போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் அனுப்புனா, பிள்ளைகளை படிக்க வச்சிருங்க, ஒரு வீட்டை கட்டிடுங்க. ஐயா, நான் கடினமா உழைச்சு சம்பாதிச்ச பணம் என் கணவரான இந்தியாவில் பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க மகனுக்கு படிப்புக்கான ஃபீஸ் அனுப்பி வச்சா அவரு புரியாம என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பாவம் எத்தனையோ தாய்மார் இன்னைக்கு ரொம்ப நொந்து போறாங்க, கடினமா உழைச்சு சம்பாதிச்சும் கூட. அதனால்தான் தேவ வார்த்தை சொல்லுகிறது, வேலை செய்யாதிருக்கிறவன் போஜனம் பண்ணக்கூடாது. யாரும் எதையுமே திருடாமல், பிறரை சார்ந்திருக்கிறவர்களாக, சோம்பேறிகளாக இராமல், சொந்த கைகளினாலே உழைத்து அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தை தான் அனுபவிக்கணும். இதைத்தான் நாம் வேதாகமம் உணர்கிறது. இதை கடைபிடித்தால் தேசம் வளர்ச்சி அடையும், குடும்பம் அபிவிருத்தி அடையும். எத்தனை காலத்துக்கு அடுத்தவங்களுக்கு பாரமாவே இருந்துட்டு இருப்பீங்க? நீ கடினமா உழைச்சு, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய சமயத்துல, நீங்க வேலை செய்ய வேண்டிய சமயத்துல வேலை கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க. ஐயோ, என் நல்ல வேலை கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. எந்த வேலையை கிடைக்குதோ அதை உண்மை மொத்தமா செய்ய, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உன்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த வேலை கிடைக்கலன்னா உடனே வேற ஏதாவது வேலையில ஜாயின் பண்ணு. கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காருல்ல. சொன்னில இருந்தாவது ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. நான் அதிகாலமே எழுந்து தேவனுடைய உதவியை நான் நாடுவேன். இருதயத்தை சுற்றி நான் வேலி அடைத்துக் கொள்ளுவேன். உலகத்தின் ஈர்ப்புக்கு நான் இணங்கி விடாமல், உலக இச்சைக்கு ஆளாகாமல், தூக்க கலக்கத்திலிருந்து நான் நேர்மை இழந்து தேவனை நான் பற்றிக் கொள்ளுவேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. அதிகாலமே எழுங்க, முழங்கால் படிட்டு செபிங்க, தேவனே என்னோடு பேசுங்க அப்படின்னு அவருடைய வார்த்தையை நீங்க வாசிங்க. உங்க தினத்தை அந்த மாதிரி நீங்க ஆரம்பிங்க. மற்ற மத்தியானம் தூங்கி எழுறவனுக்கு அந்த நாளே சின்னதா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ள சாயங்காலமானது மாதிரி இருக்கும். ஆனா அதிகாலமே எழுந்துக்கிறவங்களுக்கு, அப்பா இன்னும் சாயங்காலம் ஆகலையே, இவ்வளவு பெரிய நாள் எனக்கு இருக்கிறதே, நான் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலான்னு ஒரு உணர்வு உண்டாகும். நீங்க செஞ்சு பாருங்க. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. விழிப்பு வந்துருச்சா, படுக்க மேல ஒரு நிமிஷம் கூட இருக்காதீங்க, எழுந்துருங்க. கலக்கம் என்ன இருந்தா முகத்தை உடனே தண்ணீர்ல நல்லா கழுவிக்கோங்க. அந்த தனிமையில முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உம்முடைய பலனை எனக்கு அருளுங்கன்னு ஜெபிங்க. ஜெபிக்கலாமா? வாங்க. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மற்றொரு முறை இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தையும்
அதிகாலமே எழுந்து உங்களோடு ஜெபிப்பதில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீரப்பா. தூக்க கலக்கத்தில் நாங்கள் இருக்கிறவர்களா இல்லாமல், சோம்பேறிகளாக நாங்கள் இல்லாமல், எந்த வேலைக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக நாங்கள் மந்தமுள்ளவர்களாக, எங்கள் இருதயமெல்லாம் புதர் வளர்ந்தது போல, முட்செடிகளால் நிரம்பினது போல, சாத்தானின் சோதனைகளை எதிர்கொள்ள முடியாத நிலைமைக்கு ஆளாகி விடாமல், எங்களுடைய வேலையிலே, எங்களுடைய தொழிலிலே, எங்களுடைய வீட்டிலே நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாததால் ஏற்படுகிற நஷ்டங்களிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று அப்பா, கஷ்டப்பட்டு உழைக்கிறதற்கும் ஜெபத்தோடு கூட உம்முடைய ஆசீர்வாதங்களை நூறத்தனையா எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கிறதற்கும் எங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றி உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் எங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கும் சகாயமருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்புவீங்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் பெயர் விவரங்கள் எல்லாவற்றையும் பதிவிட மறந்து விடாதீர்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் கூட துணையாயிருப்பதாக.